இப்ப நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருக்கேன். பாண்டிச்சேரியில ஃபாரஸ்ட்ல தெய்வங்கள் நிறைய இருக்கு இங்க. சர்ப நாகவல்லி அம்மன், அப்புறம் ஐயனாரு, அப்புறம் வந்து 4 குதிரை இருக்கு. இந்த 4 குதிரையுடைய பவர் என்னன்றது நான் சொல்லிடுறேன். இது 4 குதிரையில வந்து அதாவது குடிப்பழக்கத்துல அடிமையா இருக்கிறவங்க, அப்புறம் பெண்கள் விஷயத்துல ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க, இந்த மாதிரி குடும்பத்தை கெடுக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி மக்கள் வந்து சீட்டு எழுதி அந்த குதிரையுடைய காலில் கட்டி போடுவாங்க. அது அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். அது ஒண்ணு. நீண்ட நாள் திருமணம் ஆகாதவர்களுக்கு பேர் எழுதி போட்டு சீட்டு எழுதி கட்டினாலும் திருமணம் நடக்கும். அதே போல வந்து யாராவது வீட்டுல காணாம போயிருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பொருள் காணாம போயிருந்தாலும் சரி, வீட்டை விட்டு சொல்லாம செய்யாம போயிருந்தாலும் சரி, இந்த தெய்வம் கொண்டு வந்து அவங்கள விட்டுடும். இப்படி பல வகையான அற்புதங்கள் இந்த இடத்துல நடக்குது. 3 முக்கியமா சொல்றாங்க. ஒண்ணு, குடிப்பழக்கம் இருக்கிறவங்க குடியை விட்டுருவாங்க. சீட்டு எழுதி கொடுத்து கயிறு கட்டிட்டு போனோம்னா சத்தியம் மட்டும் போயிடுவாங்களாம். அதே போல வந்து திருமணம். 3வது, நம்ம தொலைந்த பொருட்கள், வீட்டை விட்டு சொல்லாம செய்யாம போனவங்க, காணாம போனவங்க, எங்கோ இருக்காங்கன்னு நினைக்கிறவங்க இங்க சீட்டு எழுதி அந்த குதிரை கிட்ட போட்டோம்னா அப்படியே நடக்குமா. ஒரு 2 வார்த்தை பேசு. எங்களா எல்லாம் ஊருன்னு தான் சென்னையில, எல்லாம் ஊர் திருநெல்வேலி எல்லாம் ஊருன்னு தான் வராங்க. சென்னையில, பாண்டிச்சேரி, திருச்செந்தூர் எல்லாம் ஊருன்னு தான் ஃபேமஸா வராங்க. குலதெய்வம்னு சொல்லிட்டு இது சக்தி உள்ள குலதெய்வம் தான் இது. அதுக்காக அங்க நம்ம தொடர்ந்து இங்க வந்து நம்ம நச்சு காலையெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு அம்மா தொடர்ந்து வராங்க. ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, அதான் ஆடி மாசம், தை மாசம், சித்திரை மாசம் எல்லா மாசமே சனம் வரும். அமாவாசைக்கு எல்லா நாளுமே சனம் வரும். மற்ற சனமே 1-2 சனம் தான் வரும். ஆடி மாசம் ரொம்ப சனம் வரும். 94 நாள் ஆடி மாசம். அதான் சொல்லிட்டேன், ஆடி மாசம் ரொம்ப சனம் வரும். காலு குத்து பம்சனு அது இது நிறைய வரும். மற்ற தை மாசம் அப்படியே கொஞ்சம் சுமாரா வரும். மற்ற மாதிரி சுமாரா தான் வரும். அதுதான் அதுக்கப்புறம் எனக்கு தெரியும். நான் பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டல்லேருந்து வரேன். இந்த கோயில் நல்லா சிறப்பாக எது வேண்டின்னு போகிறோமோ எல்லாம் சிறப்பாக இருக்குது, நடக்குது. அதை வச்சு வருஷாந்திரம் வந்துக்கின்னு இருக்கிறோம். இந்த கோயிலுக்கு எல்லாம் சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாக இருக்குது. பழைய காலத்து இது எங்களுக்கு குலதெய்வமும் கூட. அதனால் வந்து வருஷாந்திரம் அந்த ஐநாரப்பனை வேண்டிக்கின்னு போகிறோம். வந்து எங்களுடைய குலதெய்வம். அதனால நாங்கள் எது நடந்தாலும் இங்கே வந்து பார்த்துட்டு பூஜையை முடிச்சுட்டு தான் நாங்கள் போவோம். அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். எப்படி வேண்டுதெல்லாம் உடனே நிறைவேறும்? வேண்டுதெல்லாம் உடனே நிறைவேறும், நினைக்கிறது நடக்கும். காட்டுல எத்தனை மணிக்குள்ள வரணும்? 6 மணிக்கு மேலே யாரும் அவ்வளோ வரமாட்டாங்க. இப்போ தை மாசன்றதுனால கும்பல் இருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆனால் கும்பல் கம்மியாக 6 மணிக்கு மேல கூட்டம் கம்மியா இருக்கும். ஆமாம், கும்பல் கம்மியாக இருக்கும். ஏன்னா காடாக இருக்கிறதுனால கும்பல் புத்துப்பட்ட ஐநாரப்பன் நல்ல சக்தி உள்ள ஐநாரப்பன். இங்கே வந்தால் எந்த குறையாக இருந்தாலும் தீர்ந்துடும். அவ்வளோ, நன்றி. நாங்கள் ஃபேமிலியாக வந்துக்கிறோம். நாங்கள் வேலூர்லேருந்து வரோம். இது எங்கள் குலதெய்வம் தான். நாங்கள் ரொம்ப வருஷமாக இங்கே வந்துட்டு இருக்கோம். நாங்கள் எது வேண்டினாலும் இங்கே வந்து நிறைவேறிடுது. நாங்கள் வேண்டின்னு போனால் நிறைவேறிடும். வருஷத்துக்கு ஒரு முறை வந்து கன்ஃபார்மாக வந்து போயிடுவோம். எங்களுக்கு எப்போ பார்த்தோன்னு அப்போல்லாம் நாங்கள் வந்து போயிடுவோம். சிறப்புனா சிறப்பு தான். இங்க வந்து எங்க தெய்வமே சிறப்பு தான் எங்களுக்கு. திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து நைட்டு தங்கிடுவோம். திங்கக்கிழமைனா வந்து நைட்டு தங்கிடுவோம். திங்கக்கிழமை இருந்து அபிஷேகம் பண்ணி ஆடு வெட்டி வருஷத்துக்கு ஒரு முறை நாங்கள் அந்த மாதிரி வச்சு சிறப்பாக பூஜை பண்ணிடுவோம். நாங்கள் ஒரு 50 வருஷமா வரோம். 60 வயசு ஆயிடுச்சு. இப்போ 50 வயசுமா வரோம். இப்பதான் வந்து ரூட் எல்லாம் கொஞ்சம் கிளியரா இருக்கா, இல்ல காடு மாதிரி இருக்குமா? அப்ப எல்லாம் காடு மாரி இருக்கும். ஒரே சாமி மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப எல்லாம் சாமி இருக்குது. எங்க பார்த்தாலும் சாமி வச்சாச்சு. நிறைய பாம்பு எல்லாம் இருக்குதா? பாம்பு எல்லாம் நிறைய இருந்துச்சு. இப்பயும் இருக்குது. அதுக்குள்ள சுத்தி காட்டை சுத்தி பாம்பு இருக்குது. இப்ப என்ன வேண்டுதெல்லாம் நிறைவேறுது? நீ எதை நினைச்சாலும் நிறைவேறும். குழந்தைகள் நினைச்சு வந்தாலும், கல்யாணம் இல்லை நினைச்சு வந்தாலும், எதை நினைச்சாலும் அந்த அப்பங்கிட்ட நிறைவேறும். ஐயனார் சாமி. ஐயனார் சாமி எங்க இருந்து வராங்க அந்த சாமிக்கு. எங்க அம்மா வீட்டு குலதெய்வம் தான். நான் வருவேன். இது வேண்டுதல் விடுறாங்களே, நேர்த்தி கடன் என்னென்ன விடுறாங்க? ஒரு குழந்தைகளை அவங்க வேண்டின்னு விடுவாங்க. கல்யாணம் பண்ண அவங்க வேண்டி விடுவாங்க. கன்னி பொண்ணு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வேண்டின்னு விடுவாங்க. எது வேணா நம்ம கையில கிடைச்சி செய்யலாம். 5 ரூபா செய்யலாம், 50 ரூபா செய்யலாம். நம்ம கையில கிடைச்சது 5000, 10,000 அரிசி எடுத்து வைக்கலாம், காய்கறி எடுத்து வைக்கலாம், அது செய்யலாம். சாப்பாடு அங்க போடுவாங்க. அதுக்காகத்தான் செய்யறது. இவர் பேர் வந்து மலையாள வீரன். இவர் வந்து ஐநாரப்பனுடைய காவல் தெய்வம். ஐநாரப்பனை கெடா வெட்டுறேன், ஆடு கோழி பலி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேண்டாங்க இல்லையா, அது எல்லாம் அவருக்கு இல்லை, இவருக்கு தான். இவரு தெய்வம்னா அவர் கவிச்சு சாப்பிட மாட்டாரு. இவரு தான் கவிச்சு சாப்பிட்றவரு. அதனால
இவருக்கு வந்து அங்க படைச்சிட்டு இங்க வந்து பலி கொடுத்துட்டு ரத்தம் கடல் சாராயம் கோட்டரி எல்லாமே இவருக்கு தான் வச்சு செய்யணும். இதுதான் சுருட்டு கருவாடு எல்லாம் இது ஒரு சிறப்பு இங்க அவருக்கு. புத்துப்பட்டு ஐநாறுப்ப கோயிலுங்க. இந்த கோயிலுக்கு நாங்க குலதெய்வம்ன்றதுனால பொங்கல் வைக்க வந்துக்கிறோம். அதெல்லாம் கும்பலா வந்து பொங்கல் வச்சுட்டு போறோம். எப்படி இருக்கீங்க வந்து போறது? சந்தோஷமா தாங்க இருக்குங்க. இந்த பிரார்த்தனை நாங்க குலதெய்வம்ல, அதனால ஆடி மாசம் இந்த வருஷம் தான் பொங்கல் வைப்போம். சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்லியிருக்காங்க. இது குலதெய்வ கோயில்ன்றதால வந்திருக்கும் பொங்கல் வைக்க. அரியூர்ல இருந்து வரும். எப்படி இந்த கோயில் தெரியும்? இது குலதெய்வ கோயில், அதனால வந்திருக்கும். எவ்வளவு பேர் வர்றாங்க? அது நிறையவே வந்துட்டு இருக்காங்க. விசேஷ நாட்கள்னா அது கும்பல் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். விசேஷ நாட்கள்னா என்ன இருக்கு? தெரியலையே. இங்க கோயிலுக்கா தை மாசம் ஆடி மாசம் பொங்கல் வைக்கிறதுக்காக அதனால வந்து என்னெல்லாம் வேண்டுதல் ஆடு கோழி எல்லாமே நிறைவேறுதா? நிறைவேறணும் அந்த காரணத்துக்காக பொங்கல் வைக்கிறோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் கோயிலுக்கு. நல்லா இருக்கு. மெயின்டெனன்ஸ்லாம் ஓரளவுக்கு ஓகே. இன்னும் கொஞ்சம் ஏதாவது இது பண்ணா நல்லா இருக்கும். கடைங்கெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கு, நிறைய கடை இருந்தாலும் நல்லா இருக்கும். இனிமே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நிறைய சுத்தி பார்த்து தான் தெரியும் எப்படி சாமி எப்படி இருக்கு. நல்லா வேணுனதெல்லாம் நடந்துச்சுன்னா மறுபடியும் சாமியை வந்து பார்க்கலாம். ஸோ இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம், பார்த்தா தான் தெரியும். வேண்டுவோருக்கு வேண்டுவன இவான் கண்டா என்று கூறுவது போல புத்துப்பட்டு கீழ் புத்துப்பட்டு ஐனாரப்பன் திருக்கோவில். இந்த புத்துப்பட்டு ஐனாரப்பன் கோயில்ல இங்கதான் ஐயப்பன் பிறந்ததா அவதாரம், இங்கதான் ஐயப்பன் அவதாரித்ததா பத்ம புராணம் சொல்லுது. அதற்கான ஓலைச்சுவடிகள் ஆதாரங்களும் இது இருக்கு. இங்க ஐயனாரப்பன் பிறந்த இடம். எல்லா ஊர்ல ஐயனாரப்பன் தான் சொல்லுவாங்க. இங்க மட்டும்தான் ஐயனார் ஈஸ்வரன் பட்டம், மஞ்சளி ஈஸ்வரன் பட்ட பேரு. சனீஸ்வரன் ஈஸ்வரன் சொல்லுவோம். அது விக்னேஸ்வரன் ஈஸ்வரன் பட்டம் இருக்கு. அதே மாதிரி ஐயனார் ஈஸ்வரன் பட்டம் இங்க மட்டும்தான் மஞ்சளி ஈஸ்வரன் பட்ட பேரு. இந்த கோவில்ல என்ன விசேஷம்னா சுவாமி சோமவாரத்துல மக்கள் வழிபாடு செய்யறாங்க. இந்த கோயில்ல வந்து காலம்பரம் 6 மணில சாயந்தரம் 6 மணிக்கு தான் இறைவன் இங்க இருக்கிறதாவும், அதுக்கப்புறம் வெள்ளை குதிரை ஊரை சாரிக்கு ஆக்கிறதுக்காக வெளியில போயிடுவாரு அப்படின்னு ஐதீகம். இந்த கோயில்ல குதிரை காலில் சீட்டு கட்டுற வழக்கம் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இங்க வெள்ளை குதிரை காலில் சீட்டு கட்டினா அந்த எந்த பிரச்சனைக்காக சீட்டு கட்டுறமோ அந்த பிரச்சனை நிவர்த்தி ஆயிடும். 4 குதிரைகள் இருக்கின்றது இங்க ஐயனாரப்பனுக்கு. இந்த 4 குதிரைக்கு வேத குதிரைகள்னு பேரு. அதே மாதிரி குடிக்கு சீட்டு கட்டுற வழக்கங்கிறது. குடி நோயால பாதிக்கப்பட்டவங்க இந்த குதிரை காலில் வந்து சீட்டு கட்டி சத்தியம் பண்ணா அவங்க அதுக்கப்புறம் குடிக்கவே மாட்டாங்க, குடி நோயை மறந்துடுவாங்க. இது இங்க ஒரு மிகப்பெரிய புரட்சியா இங்க நடந்துட்டு இருக்கு இந்த இடத்துல. அதே மாதிரி பிள்ளையார் கோயில் இருக்கு, லட்சுமண சித்தர் ஜீவ சமாதி இருக்கு, அவர் உயிரோடு இருக்காரு. சித்தர் வந்து லட்சுமண சித்தருங்கிறவங்க தொடர்ந்து தியானம் பண்ணிட்டே இருப்பாங்க. குத்து மண்ணு கொஞ்சம் கொஞ்சமா ஏந்து உடம்பு அரிச்சிடும். உடல் இருக்காது, உயிர் மட்டும் இருக்கு. அதனாலதான் ஜீவ சமாதின்னு பேர். இங்க லட்சுமண சித்தர் ஜீவ சமாதி இருக்காரு. அடுத்தது இங்க மலையாளத்தார் இருக்காரு. மலையாளத்தார் மிக விசேஷமானவர். இங்க ஐயனாரப்பன் மஞ்சளீஸ்வரன் என்ற ஐயனாரப்பன் ஊரை சாரிக்காக போகும்போது உடன் செல்லக்கூடிய பரிவாரத்துல தளபதியா சேர்ந்துட்டு இருக்காரு. அவரு தான் மலையாளத்தாருங்கிறவர். ஐயனாரப்பன் இங்கேருந்து இங்க பிறந்தாரு, பம்பையில கண்டெடுக்கப்பட்டாரு, வளர்ந்தாரு, கேரளாவில் மலையாளத்தில் வளர்ந்தாரு. அதுக்கப்புறம் மீண்டும் இங்கே வரும்போது அங்கே எதிர்க்க மோடி வச்சு அதில் வெற்றி பெற்று மலையாளத்தை அடிமையாக்கி ஐயா ஆயிஷன் வந்ததா ஐதீகம். இதுதான் இந்த கோயிலுடைய வரலாறு. ஆடி மாதம், தை மாதம், சித்திரை மாதம்லாம் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆடி மாதம் சுவாமிக்கு உகந்த மாதங்கிறனால அளவு கடந்த மக்கள் வருவாங்க. கார்த்திகை மார்கழியில் இங்கே தான் ஐயப்பன் பிறந்ததுனால கார்த்திகை மார்கழி மாதங்கள்ல ஐயப்ப பக்தர்கள் இங்கே வந்துட்டு தான் சபரிமலைக்கு செல்வதா வழக்கம். இங்கே அங்கே வந்து கும்பகோணம் திருநாகேஸ்வரங்க ஐயா எங்களுக்கு குலதெய்வம். நாங்கள் பங்காளியோட எப்பொழுதும் வருஷம் வந்துகிட்டு இருக்கோம். இந்த கோயிலுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஐயனார். எப்பொழுதும் நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் ஒரு வேனில் எங்களோட பங்காளி குடும்பம் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம். இந்த ஐயனார் ரொம்ப சக்தி வாய்ந்த ஐயனார். எப்பொழுதும் தை மாசமும் ஆடி மாசமும் வந்துட்டு போகும் இந்த குலதெய்வம் கோயிலுக்கு. எந்த வேண்டுதல் எல்லா வேண்டுதலும் ஐயனார்கிட்ட நடக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த ஐயனார். நானே ரொம்ப நாளாச்சு, இன்னைக்கு தான் வந்து 41 வயசுல இப்பதான் மொட்டை போட்டிருக்கேன். ரொம்ப நாளாச்சு. ஐயப்பன் இங்கதான் உட்கார்ந்தாரு. ஆமாங்க சொல்றாங்க. இங்கதான் உட்காந்துருக்காங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப போனதுன்னு சொல்றாங்க. நானும் வந்து டிவில தான் பார்த்தேங்க ஐயா பத்தி கதையை பத்தி. சொல்லுங்கம்மா, இந்த கோயில்ல என்ன இவ்வளவு கூட்டம் வருது? இங்க வந்து வேண்டிக்கிட்டா எது வேணாலும் நடக்கும் அப்படின்னு மக்களுக்கு தெரியாத நம்பிக்கை. இது எங்களுடைய குலதெய்வம். ஐயனாருனாலே ஒரு பவர்னுவாங்க. இப்போ இங்க இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு முனீஸ்வரனோட கலந்த மஞ்சினீஸ்வரர் பொற்கிளை பூரணி அப்படிங்கிறவங்களோட இருக்காங்க, குடும்பத்தோட இருக்காரு. இப்போ இது காட்டுல இருக்கிற ஒரு கோயில், இதுக்கு இவ்வளவு கூட்டம் வர்றாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கா இந்த டைம் தான் வரணும்னு? திங்கட்கிழமையில வந்தா ரொம்ப விசேஷம்.
திங்கட்கிழமையில வந்தா ரொம்ப விசேஷம். ம். அதே சமயத்துல பொங்கல் வந்து வச்சுக்கிட்டு போனாலும் ரொம்ப விசேஷம். ரொம்ப நல்லது. குலதெய்வம் இல்லாதவங்களும் வர்றாங்களா? கண்டிப்பா வரலாம். வந்து வேண்டிக்கிட்டா எங்க இருந்தாலும் அவர் வந்து நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவார். 4 குதிரைக்கு பவர் உண்டா? கண்டிப்பா உண்டு. அவர் அது மூலயமா அவர் இங்கதான் உழவுறாரு, இந்த இடத்துலதான் உழவுறாரு. நீங்க ஏதாவது இந்த காட்டுல சர்ப்பங்கள்லாம் பார்த்தது உண்டா? நான் பார்த்ததில்ல. வந்திருக்கேன். இப்ப இங்க நிறைய ஒரு 6-7 முறை வந்திருக்கேன். ஆனா பார்த்ததில்ல. ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது. இப்போ நிறைய பேர் சொல்றாங்க இங்க வந்து குதிரை கால்ல வந்து குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிட்டு கயிறு கட்டு போனா அவங்களுக்கு தானா மனசு மாறிடுவாங்க. அவங்களால சில பேரால அதை மாத்தி இது பண்ண முடியாது. நமக்கு வேண்டுதல் இருந்தாலும் அந்த ஐயனார் கிட்ட சொன்னோம்னா நிறைவேற்றுவார். நீண்ட நாள் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்குதா இங்க? இருக்கலாம், எனக்கு அது தெரியாது. ஆனா புத்திரை பாக்கியம், குழந்தை அது கண்டிப்பா உண்டு. அதெல்லாம் கூட கண்டிப்பா உண்டு. அதே போல காணாமல் போனவர்கள் நம்பிக்கை மட்டும்தான். இல்லம்மா, காணாமல் போனவர்களை பத்தி எழுதி போட்டோம்னா வந்துருவாங்க அப்படின்றாங்க. உண்மையா? எனக்கு அது ஒரு விவரம் மட்டும் தெரியாது. ஆனா மத்ததெல்லாம் வந்து நம்ம வேண்டதை வேண்டி கட்டிட்டு போனா கண்டிப்பா அவர் நிறைவேற்றுவார். பெண்கள் கூட்டம் தான் அதிகமா இருக்குது இங்க. பெண்களுக்கு தான் சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் அதிகம். குடும்பத்தை பத்தின அக்கறை, அதனால பெண்கள் தான் வந்து அதிகமா வருவாங்க. பெண்கள் தான் அதிகமா கேட்பாங்க. இப்ப நீங்க இங்க வந்துட்டு போனா எத்தனை நாள் உங்களுக்கு அந்த பவர் இருக்கும்? 48 நாள் இருக்குன்னு சொல்றாங்க. மாசத்துக்கு ஒரு முறையாவது வர்றது ரொம்ப நல்லது. இல்ல வருஷத்துக்கு ஒரு முறையாவது வந்து போறது இன்னும் நல்லது. இவங்க எல்லாம் குடும்ப கஷ்டத்துக்காக வந்து அவங்களுக்கு தீர்ந்துருக்கு, உங்களுக்கும் சேர்த்து 1-2 நடந்திருக்கு சார். தொடர்ந்து சொல்ல முடியாது. 1-2 இதுவா இருக்கு. ரொம்ப எவ்வளவு எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறோமோ அதுலதான் இருக்கு, வேற எதுலயுமே இல்ல. இன்னைக்கு நான் பாண்டிச்சேரியில ஐயனாரீஸ்வரப்பன் கோயில்ல இருக்கேன். இங்க வந்து ஒருத்தருக்கு ரொம்ப நாள் திருமணம் வேண்டி அவங்களுக்காக அவங்களுடைய ஜாதகம் சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அவங்க பேர்ல வரப்போறோம். அதுக்காக தான் வந்திருக்கோம். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம். எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க பாருங்க, அவ்வளோ பவர்ஃபுல்லான தெய்வம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க வந்து நம்மளுக்கு என்ன பிரச்சனையோ, திருடு போனது, குடிக்க மாட்டேன்னு பல பிரச்சனைக்கு எழுதி கட்டுவாங்க. எந்த பிரச்சனை இருந்தால் இவருக்கெல்லாம் தான் எழுதி கட்டுவாங்க. இவர் தான் ஐயனார்பனோட வாகனம். அது மதுரை வீரனோட வாகனம். இது பொற்களை பூரணி ஐயனார்பனோட மனைவி அது. அதனால எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஐயனார்பங்களை தான் கட்டுவாங்க. இது வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்றாங்கல்ல, அக்கம் பக்கம் இந்த நேரத்துக்கு பிரச்சனை பண்ணிக்கின்னு அசிங்கமா பேசிக்கின்னு இருக்காங்கல்ல, அவங்களும் நம்மகிட்ட பேசக்கூடாதுன்ட்டு நம்மள அசிங்கமா பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி விலைக்கு போகணுன்ற மாதிரி அவங்க பேரை சொல்லி பூட்டு வாங்கி பூட்டுவாங்க. இது ஒரு ஐதீகம். பூட்டு வாங்கின்னு வரலாமா, இது ஒரு ஐதீகம். இது வந்து குடிக்க மாட்டேன்னுது, இதுக்கு இந்த காலில் ஃபுல்லா இதுக்காமா இது மட்டும் கட்டுறது. அதுல வந்து திருடு போனது, குடும்ப பிரச்சனை, சொத்து தகராறு, மற்ற எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுல எழுதி கட்டுவாங்க. என் பேர் மோனிகா. கீழ்புத்துப்பட்டு கோயிலுக்கு வந்திருக்கேன். இங்க என்ன சிறப்புனா திங்கக்கிழமை தான் சிறப்பே. இங்க கோயிலுக்கு வந்து பாருங்க, எல்லாமே சூப்பரா இருக்கும். வந்து நம்ம பொங்க வைக்கிறது அவங்களுக்கு குலதெய்வம் கோயில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது. எனக்குமே இதான் குலதெய்வம் கோயில். எல்லாரும் வந்து இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இந்த கோயில் பொறுத்தவரையில ஃபாரஸ்ட் உள்ள இருக்கிறதுனால 6 மணிக்கு மேல மக்கள் கூட்டம் கொஞ்சம் கம்மியா தான் வருவாங்களாம். அது மட்டும் இல்லாம இங்க குதிரைகள் அங்கங்க வச்சிருக்காங்க. இந்த குதிரைக்கு மிகப்பெரிய பவர் உண்டா. இரவு நேரங்கள்ல குதிரைகள் சத்தம் கேட்கறதும் உண்டா, அமானுஷ்ய சத்தங்கள் கேட்கறது உண்டா. தெய்வங்கள் சில நேரத்துல இந்த மாதிரி இடங்கள்ல அமைதியா இருக்கிற இடத்துல தெய்வம் இருக்கும் அப்படின்வாங்க. அமைதியா இருக்கிற இந்த காட்டுல இந்த தெய்வத்தோட சக்தி மக்கள் சொல்லிக்கிட்டே போறாங்க. பல பேருக்கு இது வந்து குலதெய்வமா இருக்கு, பல பேருக்கு வந்து இஷ்ட தெய்வமா இருக்குது. எங்க இருக்கிற மக்களும் இந்த இடத்துல வந்து வணங்கிட்டு போனாங்கன்னா வாழ்க்கை மாறுன்ற நம்பிக்கையில வர்றாங்க.